சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நான் உன்னிடம் சொல்லும் செய்தி உனக்கு சங்கடங்களை கொடுக்குமா இல்லை சந்தோஷங்களை கொடுக்குமா என்று இறுதியில் உன் சாயப்பாவிடம் சொல். நீ சொல்லும் வார்த்தைக்காக காத்திருப்பேன். நீயோ எங்கோ இருக்கிறாய். அவர்கள் இல்லத்தில் நடப்பது தெரியாமல் தவித்து வருகிறாய். யாரிடம் கேட்டால் ஒன்றுக்கு இரண்டாக சொல்லி மேலும் சங்கடங்களை அதிகரிக்கிறார்கள் என்று இப்பொழுது நீ பிறரிடம் கேட்பதையும் விட்டுவிட்டாய். நல்ல பழக்கம்தான். உன் சாயப்பாவின் வார்த்தையை கேட்டு நீ இப்படி மாறி இருப்பது எனக்கு சந்தோஷம்தான். அதனால் இப்பொழுது உன் துணையின் இல்லத்தில் நடப்பதை தெரியாமல் நீ தவித்து வருகிறாய் என்று எனக்கு தெரியும். உன் சாயப்பா இப்பொழுது சொல்ல வந்த செய்தி, உன் துணையின் இல்லத்தில் எல்லோரும் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து கொண்டிருக்கிறார்கள். உன் துணை உட்பட அவர்கள் இல்லத்தில் கெட்டி மேளம் சத்தம் கேட்கப் போகிறது. ஏதோ ஒரு விசேஷத்தால் சங்கடங்களை மறந்து சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கும் உன் துணையின் இல்லம் எதற்காக இந்த விசேஷங்கள், எதற்காக இந்த கெட்டி மேளங்கள் முழங்கப் போகிறது என்று சொல்கிறேன். பல காலமாக அவர்கள் இல்லத்திலும் நல்ல காரியங்கள் நடக்காமல் மிகவும் மன வருத்தத்தை கொடுத்து கொண்டு தான் இருந்தது. இனிமேலாவது நல்ல காரியங்கள் நடக்கட்டும், குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் ஒழியட்டும் என்று எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவிற்கு வந்திருக்கிறார்கள். என்ன முடிவிற்கு வந்துள்ளார்கள் தெரியுமா? இருக்கும் காலம் முழுவதும் வாழ்க்கையில் சங்கடங்களை அனுபவித்தே தீர வேண்டுமா? மனதை மாற்றிக்கொண்டு சந்தோஷங்களை பெற என்ன வழியோ அதை நாம் அமைத்துக் கொள்வோம் என்று மனம் திருந்தி இப்பொழுது சந்தோஷத்திற்காக என்னென்ன வழி இருக்கிறதோ அத்தனையும் செய்து வருகிறார்கள். மனதை மாற்றி இருக்கிறார்கள். புரிகிறதா? எதற்கு வேதனை, எதற்கு கண்ணீர் வருகிறது என்று இருந்த இடத்தில் இருந்தால் உன் இல்லம் இருந்து தானே போகும். அடுத்து என்ன காரியம் என்று, சந்தோஷத்திற்கு என்ன வழி என்று உன் வாழ்க்கையை கவனிக்க ஆரம்பித்தால்தான் அந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷங்கள் கிட்டும். உன்னை உன் துணையோடு சேர்த்து வைக்கலாம் என்று முடிவு எடுத்திருக்கிறார்கள். உன் துணையின் சங்கடங்களை போக்கினாலே அவர்கள் இல்லத்தில் மன மகிழ்ச்சி உண்டாகும் என்று புரிந்து கொண்டு உன்னை அவர்கள் இல்லத்திற்கு அழைத்தும் விசேஷங்கள் வைத்து உற்றார் உறவினருடன் சந்தோஷமாக இருந்து உன் வாழ்க்கையை சந்தோஷமாக்கி அதில் அவர்கள் சந்தோஷம் அடையலாம் என்று முடிவு எடுத்து விட்டார்கள். நீ அவர்கள் இல்லத்தால் உன் துணையின் சங்கடங்கள் அதிகமாக பாதித்ததால் தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். நாளை இந்த திருப்பம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. நீ நினைத்து பார்த்திராத நிம்மதி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன் துணையின் இல்லத்தில் இருப்பவர்கள் அனைவரும் உன்னை தேடி வந்து உன்னை அழைத்து செல்ல வரப்போகிறார்கள். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.